எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இது என்னன்னா, ஒரு இது எத்தனை ஏக்கர் இருக்கும்டா அவனே? இது ஒரு ஆல்மோஸ்ட் 20 ஏக்கர் இருக்கும். 20 ஏக்கர். இந்த சைடு இந்த சைடு ஒரு சென்டராக பார்த்தோம்னா ஒரு 5 ஏக்கர் வருது. இந்த சைடு பேலன்ஸ் இருக்கிற ஒரு 10 ஏக்கர் அந்த சைடு இருக்குது. இந்த இடம் இது ஒரு ஏக்கர் இருக்குது. சிவகங்கையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சிங்கம் அயன்மேன் அகாடமிக்கு ஒரு வில்லேஜாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை, அந்த வில்லேஜ் தான் அது. விளையாட்டுத்தனமா பேசினது அது உண்மையாவே ஆயிருச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதுக்குள்ளேயும் இந்த கிரவுண்டை கிளீன் பண்ணி கிரவுண்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆடி பெருக்கு, ஆடி 18. இன்னைக்கு பணத்தை கொடுத்தாச்சு. நாளைக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு நம்ம அகாடமி பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதையும் பண்ணிடுவோம். கண்டிப்பா 10 ஆள் மாதிரிலாம் நாங்கள் ஃபேமிலி எல்லாம் கூட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிடலாங்க. 2 பேரும் நம்பி தான் ஆரம்பிக்கிறோம். நல்லதோ கெட்டதோ அது எங்களோட சார்ந்தது. ஏன்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணல. இவனால நீ கட்ட, என்னால அவன் கட்ட அப்படின்னு பேச்சு. அப்புறம் எங்க 2 பேரால எங்க குடும்பம் வீணா போச்சு அப்படின்னு அதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்ல. ஏதோ எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணிக்கிருக்கோம். கான்ஃபிடண்டா இருக்கோம். கண்டிப்பா செய்வோம். வேற என்ன, வா வை சாமி வை கும்பிடுவோம். கருப்பா ஐயப்பா அப்பா. ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டா அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு நானாவது கொஞ்சம் கடவுளை நம்புவேன். இவன் சுத்தமாக நம்ப மாட்டேன். ஆனால் நான் இழுத்துட்டேன் கொஞ்சமா. சொல்லு அப்புறம் வேற என்ன? கிரவுண்டை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்புவோம். கிரவுண்டை காட்டுவோம் மக்களுக்கு. கிரவுண்டு இல்லை காட்ட, அப்புறம் தான் கிரவுண்டு. முதல்ல காடு, அப்புறம் கிரவுண்டு. இன்னும் கொஞ்ச நாளில் கிரவுண்ட் ஆயிரும். கொஞ்சம் நாளா கொஞ்சம் வருஷமானு தெரியல. அது பார்ப்போம். எல்லாரோட உழைப்புல தான் இருக்கு. ஆமாம், என் தம்பி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவன் ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்கு. அகாடமி சிறுத்தைகளை கூட்டிகிட்டு வந்துருவோம். ஆமாம், அவங்க வேற இனிமே ஒர்க் அவுட் உங்களுக்கு குத்துறது ஒர்க் அவுட் பிளான் சேஞ்சு. இது ஃபுல்லாமே ஒரு ஆரஸ்பதி காடு. இந்த மரத்தை பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது மாதிரி 4 ஏக்கருக்கும் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை மரம் இருக்குன்னே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் இருக்கும். இதை ஜேசிபியை கூட்டிகிட்டு வந்து பிடுங்கி எரியணும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் சம்பாதிக்கிறத வச்சு, அவர் சம்பாதிக்கிறத வச்சு மாதத்துக்கு 2 நாள் 10,000 கொடுத்தோம்னா கூட ஒரு 2-3 மாதத்தில் முடிச்சிடலாம் க்ளீன் பண்ணுறதை சொல்கிறேன். அந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் கிரவுண்ட் மார்க்கிங் பண்ணிவிட்டு இது பண்ணணும்.